Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா Sony லேப்டாப் ஒன்னு. இதோட மாடல் வந்து பாத்துக்கங்க. இதுல வந்து OS போட போறோம். ஓகேங்களா? இதான் மாடல். இந்த மாடல் வந்து எப்படி OS பண்ணனும் பாருங்க. F2 பட்டன் வந்து லாங் பிரஸ் பண்ணுங்க. இதுக்குனா BIOS செட்டிங்ஸ் குள்ள போறது. ஃபர்ஸ்ட் செட்டிங்ஸ்ல போய்ட்டு நம்ம ஒரு சில ஆப்ஷனை வந்து கரெக்ட்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். அப்படி இல்லனா நம்ம சேஞ்ச் பண்ற மாதிரி இருக்கும். மெயின் மெனு, அடுத்து பேக் சைடுல போனா ஃபர்ஸ்ட் பென் டிரைவ் வந்து கனெக்ட் பண்ணீங்க. கனெக்ட் பண்ணிட்டு இந்த பேக் சைடு நெக்ஸ்ட் போங்க. நெக்ஸ்ட் போனோனே அட்வான்ஸ் இருக்கிறத கிளிக் பண்ணுங்க. மவுஸ் ஒர்க் ஆகுது. கீபோர்டில் தான் பண்ணணும். இது இல்லை. அடுத்தது செக்யூரிட்டி இல்லை. பூட் வந்தவொடனே இப்போ எக்ஸ்டர்னல் டிவைஸ் பூட் டிசேபிள் இருக்குது. அதை வந்து எனேபிளில் மாற்றுங்க. ஓகேங்களா? எனேபிள் மாற்றிச்சு. பூட் ப்ரியாரிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆப்டிக்கல் டிவைஸ் டிரைவர், இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவர் நாம் போட்டுறது வந்து இன்டர்னல் ஹார்ட் டிஸ்க் டிரைவர். ஓகே, அது பூட் ஆகிற மாதிரி நம்ம மர்ச் பண்ணுவோம். அதுக்கு என்னென்னா F6 F5 வந்து சேஞ்ச் வேல்யூ. அப்போ F6 இல்லை F5 மேலே ஆயிடுச்சுன்னா மேலே போய் மாறிடும். ஓகேங்களா? அதோட ஆர்டரை வந்து மாற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ ப்ரீட் வந்து மாற்றி வச்சு பூட் டிவைஸ் வந்து எனேபிள் பண்ணிச்சு. ரெண்டு ஆப்ஷனும் சேஞ்ச் பண்ணிச்சு. சேஞ்ச் பண்ணிவிட்டு செட்டிங்ஸ் கொடுத்து ஓகே கொடுத்தீங்கன்னா சேவ் கேட்கும். சேவ் கொடுக்க வேண்டியதான். என்ட்ரு கொடுத்தவொடனே எஸ் ஆன் ஒன் கேட்கும். எஸ் கொடுத்தீங்கன்னா அந்த ஆப்ஷனும் சேவ் ஆகிடும். இப்போ பென் ட்ரைவ் இது பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீ அழுத்தினோடனே ஒர்க் ஆகும். ஓகேங்களா? ஃபங்க்ஷன் கீ F12 இருக்கும், F7 11 இருக்கும், F9 இருக்கும். லேப்டாப்க்கு ஏற்ற மாதிரி இந்த மாடலுக்கு F9 அழுத்தினோடனே நமக்கு ஃபங்க்ஷன் ஓப்பன் ஆகும். இல்லை ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணோடனே நமக்கு டிடெக்ட் ஆகும் போதே ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? இப்போ விண்டோஸ் வந்து பூட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணுங்கள். நம்ம பூட் ஆகுதா, பென்ட்ரைவ்லேருந்து பூட் ஆகுதா இல்லை ஓஎஸ்லேருந்து பூட் ஆகுதான்றதை ஒன் டைம் செக் பண்ணிக்குவோம். ஓகேங்களா? இப்போ பென்ட்ரைவ்லேருந்து தான் நமக்கு பூட் ஆகுது. ஓகேங்களா? ஓகே, வேணா நெக்ஸ்ட்டு கொடுத்து பார்ட்டிஷன் முதல்ல கொண்டு காட்டுறேன்னு செக் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் நான் கொடுங்க. ஓகே, என்ன ஓஎஸ் வேணுமோ அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். இது ஆல்ரெடி பென்ட்ரைவில் பூட் பண்ணி வச்சுருக்க ஓஎஸை எப்படி பென்ட்ரைவ் பூட் பண்ணுறது, எப்படி ஓஎஸ் போடுறதுன்ற வீடியோவும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி செக் பண்ணிங்க. ஓகேங்களா? இப்போ என்ன ஓஎஸ் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே அதில் இருக்க அக்செப்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. நெக்ஸ்ட் கொடுத்து கீழே கஸ்டம் அட்வான்ஸ் அதை கிளிக் பண்ணி எந்த பார்ட்டிஷனில் ஓஎஸ் போட போகிறோமோ அந்த பார்ட்டிஷனை வந்து ஃபார்மேட் பண்ணிக்க. ஓகேங்களா? என்ன பண்ணணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணிவிட்டு டிவைஸ் ஆப்ஷன்ஸ்னுக்குள்ள அட்வான்ஸ் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணி டெலிட்டு ஃபார்மேட் எல்லாம் இருக்கும். இப்போ ஃபார்மேட் பண்ணிங்க. மேலே ஒரு 100 MB எக்ஸ்ட்ரா இருக்குது. அதுக்கு அப்போ இது ரெண்டுத்தையும் எப்படி ஜாயின் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிறத ஃபார்மேட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத வந்து டெலிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கீழே இருக்கிறத டெலிட் பண்ணிங்கன்னா கீழே டெலிட் பண்ணுறேன். என்ன ஆப்ஷன் காட்டுன்னு பாருங்கள். இப்போ கொடுத்தோன்னே மேலே போனோடனே எக்ஸ்டெண்ட் காட்டில் அந்த 100 MB கூட இதை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். அதனால் மேலே இருக்கிறத விட்டுட்டு கீழே இருக்கிறத லிங்க் பண்ணால் தான் எக்ஸ்டெண்ட் ஆகும். இது எல்லா டேட்டாவும் க்ளியர் ஆகிடுச்சு. இப்போ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே ஓஎஸ் வந்து நமக்கு ரன் ஆக ஆரம்பிச்சு. ஓகேங்களா? இப்படி தான் ஒரு பவர்ஸை சேஞ்ச் பண்ணி ஓஎஸ் போடுறது. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ் சேனலில் மொபைல் சர்வீஸிங் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம்.